ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம திருவாதிரைக்கு நான் செஞ்ச களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அன்றைக்கி சாமிக்கு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருவாதிரை களி டிஷ்ஷு. வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். களி செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு, ஒரு 1.25 கப்பு கிட்ட வெல்லம் எடுத்துக்கிட்டேன். எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அந்த அளவு. அப்புறம் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், திராட்சை, முந்திரி, நெய். இப்போ நான் அரிசியை வாணலியில் போட்டு வெறும் வாணலியில் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிட போகுது. ஸோ இப்போ நல்லா பச்சரிசி நம்ம இதை மிக்சியில் உடச்சிக்க போகிறோம். அதுக்காக நம்ம நல்லா வறுத்து அது மிக்சியில் பொடி பண்ணுற அளவு வறுத்துக்கணும். அரிசி நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்ததை அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா இப்போ வறுப்பட்டுடுச்சு. அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு 1.25 கப்பு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் கூட வேணும்னா 2 கப்பு, 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் கூட போட்டுக்கலாம். அது கூட 1 கப்பு தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கிறேன். அரிசியும் பாசிப்பருப்பும் ஆறிட்டுருக்கு. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் வச்சு கரைச்சிக்கிட்டேன். இப்போ ஆறின அரிசி பாசிப்பருப்பு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மாவு மாதிரி ஆகக்கூடாது, ரவை பதம் இருந்தால் போதும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு வாணலியில் வச்சு நான் வடிகட்டிடுறேன் கரைச்ச வெல்லத்தை. இப்போ இந்த வெல்லத்தில் நம்ம 1 கப்பு தண்ணி விட்டுருக்கோம். இது கூட நான் இன்னும் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 1 கப்பு அரிசிக்கு ஒரு 5 கப்பு தண்ணி கிட்ட ஊற்றிருக்கோம் மொத்தம் சேர்த்து. ஸோ இப்போ இந்த வெல்லத்தோட தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த ரவை பதத்துக்கு அரைச்ச அரிசியும் பருப்பும் நம்ம இதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறிடணும். கட்டி இருந்ததுன்னா நம்ம நல்லா நசுக்கி விட்டுக்கணும். கட்டி பிடிக்காத மாதிரி கொட்டி கிளறிகிட்டே இருக்கணும். நம்ம கிளறும்போது இதை நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணலாம், இல்லைன்னா டக்குன்னு நமக்கு அடி பிடிச்சிடும். இப்போ எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், எந்த கட்டியும் இல்லை, நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ இதில் தேங்காய் துருவலை சேர்த்துடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருவல் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் துருவல் போடும்போது தான் இந்த களிக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விட்டு இதை நல்லா மூடி வச்சிடணும் நம்ம. ஸோ அப்போ அதுலேயே வேகும் நமக்கு. நான் இந்த ரவை உப்புமா மாதிரி தான் நமக்கு. இப்போ பாருங்கள், நெய் விட்டு நம்ம நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். நடுவில் ஒரு முறை எடுத்து நீங்கள் கிளறி பார்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நடுவில் திறந்து பார்த்தோம்னா நல்ல களி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நடுவில் ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க.
அடி பிடிக்காமல் கொஞ்சம் அடி பிடிக்கும் தான் இந்த ரவை மாதிரி இருக்கிறதுனால. பட் அந்த அடி இதுவுமே ரொம்ப தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு 7 நிமிஷம் கிட்ட வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில். இப்போ நமக்கு வந்து களி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு முந்திரி திராட்சையை சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம அந்த குழம்பு அந்த மாதிரி காரமாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.